ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஜூன் மந்த் நடக்க இருக்கக்கூடிய சிஓஏ எக்ஸாம் பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் தான். அட்மிஷன் போயிட்டு இருக்கு, அதை பற்றி தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் 2/4/25 அன்னைக்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடையில ஒரு நாள் லீவ் விட்டோம். அதுக்கப்புறமா வந்து 4ஆம் தேதி ஒரு கிளாஸ் நடந்திருக்கு. மொத்தமாக 2 கிளாஸ் நடந்திருக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நடக்கக்கூடிய கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் கிளாஸ் தான். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30 இருந்து 9:30 வரைக்கும் நைட் டைம் தான். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து கிளாஸ் கூகுள் மீட்ல தான் நடக்கும். நீங்க கிளாஸ் கவனிக்கிறதுக்கு மொபைல் இருந்தா போதுமானது. மொபைல்ல கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஸ்டம்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். சிஸ்டம் உங்ககிட்ட ரெகுலரா இருக்கணுங்கிற தேவையில்லை. ஆனா சிஸ்டம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ப்ரௌசிங் சென்டராவது நீங்க அரேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். அப்பதான் வந்து நம்ம எக்ஸாம்ல எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாம ஃபேஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் மட்டும்தான் ஓல்டு சிலபஸ் படி எக்ஸாம் நடக்கும். இப்போ வந்து நம்ம 1.5 வருஷமா எக்ஸாம் இல்லாம இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சிலபஸ் பார்த்தோம்னா நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சிலபஸ் யூஸ் பண்ணுமோ அதே சிலபஸ் தான். அதே போல புது சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் முடிச்சு டைப் ரைட்டிங்கும் நம்ம முடிச்சு பேப்பர் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நியூ சிலபஸ்ல. இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறோம். ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்மகிட்டயே நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே ரெக்கார்ட் நோட்டோட வந்துடும். ரெக்கார்ட் நோட், தியரி 1 மார்க் அண்டு அந்த ரெக்கார்ட் நோட்ல எழுத வேண்டிய ப்ரொசீஜர் இது எல்லாமே இன்க்ளூடிங்காக கொடுத்துருவோம். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 750 வரும் கொரியர் சார்ஜோட. சரிங்களா? அதே மாதிரி கிளாஸ் வேணும் அப்படின்னா 1500 உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்தணும் அப்படின்னா 2250 வரும் உங்களுக்கு டோட்டல் கோர்ஸ் ஃபீஸா. கோர்ஸ் பிளஸ் மெட்டீரியல்ஸ் இது ரெண்டுமே சேர்த்து. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லி தனியாக வரும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 1030 ரூபாய் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஃபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வராது. இது வந்து செப்பரேட் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த அட்மிஷனை வந்து இப்போ வரக்கூடிய திங்கட்கிழமையோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கோம். திங்கக்கிழமை அப்படின்னா நமக்கு 7ஆம் தேதி வரும். 7/4/25 இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஐடியாவில் இருக்கும். அதே மாதிரி பிளஸ் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா போகலாம். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் வேணா வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க செவ்வாய்க்கிழமைக்குள்ள அட்மிஷன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து மெட்டீரியல் சென்ட் பண்ணோம் அப்படின்னா உங்க கைக்கு வரதுக்கு ஒரு நாள் ஆகும். கிளாஸ் கவனிக்கிறதுக்கு உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கணும். நான் ரெகுலரா ஒர்க் கொடுப்பேன். அதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்க வேண்டியது நெசசரி. அதனால நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்றேன். மெயினா வந்து திங்கக்கிழமை ஜாயின் பண்ணிடுறது நல்லது. அதே போல நான் இன்னும் ஒரு வாரம் விட்டு ஜாயின் பண்ண அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த பேட்ச்ல நான் அட்மிஷன்ஸ் சேர்த்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கோர்ஸ் வந்து நம்ம எடுத்து ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம நிறைய நடத்திடுவோம். திரும்பவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எதுவுமே புரியாது. அப்போ வந்து நம்ம அட்மிஷன் போட்டோம் நமக்கு முன்ன பின்ன தெரியாம போற மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு 2 கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதால ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணாலே போதுமானதாக தான் இருக்கும். அப்போ மறுபடியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறது ஒரு 35 டேஸ் பிளானா வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். எகைன் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஆரம்பிப்போம். அப்போ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் வந்து 25 டு மே 1க்குள்ள நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிப்போம். அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு குரூப்லயும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சேனல்லையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம சேனலுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதே போல சிஓஏ டெமோ கிளாஸுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸும் நான் இதிலே கொடுக்குறேன். நம்ம கிட்ட ஏற்கனவே டெமோ கிளாஸ் ஒரு மாடல் இருக்கு. இந்த சிலபஸ் பத்தி எக்ஸ்பிளனேஷனும் ஆஃப்டர் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே வந்து ஒரு டெமோ கிளாஸ் வீடியோ இருக்கு. அதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்குறோம். ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ணி கிளாஸ் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாரம் திங்கக்கிழமை அதிகபட்சமா செவ்வாய்க்கிழமைக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 25க்கு மேல ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோவை வந்து நீங்க 10ஆம் தேதிக்கு மேல பாக்குறீங்க அப்படின்னா இந்த பேட்ச்ல கம்பல்சரி இல்லை அப்படிங்கிறத லிசன் பண்ணிட்டு நீங்க குரூப்ல ஆட் ஆகிக்கோங்க. டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதே போல வந்து ஏப்ரல் 25க்கு அப்புறம் நியூ பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய பேட்டர்னை யூஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்பிளான ஃபார்மேட் அப்படிங்கிறது இந்த சிஓஏ பேட்டர்ன் தான்.
இந்த சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டைப் ரைட்டிங் இன்க்ளூடிங் ஆயிருதுல, அதனால இந்த சிலபஸை யூஸ் பண்ணி இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு வரும். உங்களுக்கு நீங்க சர்டிஃபிகேட் வாங்குற வரைக்கும் நம்ம கைட் பண்ணிட்டு இருப்போம். அதே போல அப்டேட்ஸை சீக்கிரமா நீங்க வந்து உங்ககிட்ட சேரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க ஆட் ஆகிக்கோங்க.